தமிழக அமைச்சரவையில் புதிய மாற்றம். அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜுக்கு புதிய இலாகா ஒதுக்கீடு. அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். தமிழக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த இவருக்கு தற்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள், தலைவர்கள் என பலரும் தங்களின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வருவதோடு திமுக அரசுக்கு தங்களின் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர். அதன்படி மல்லர் சேனை நிறுவனரும் தலைவருமாகிய வழக்கறிஞர் திரு சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தும் திமுக அரசுக்கு தனது நன்றிகளை தெரிவித்தும் தனது பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், எம் இனிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம். ஊர்கூடி தேர் இழுத்தால் நகராத தேரும் நகரும் என்ற சொல்லிற்கு இணங்க மல்லர் சேனை சார்பில் தொடர்ந்து எம் இன தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவியைத்தான் இந்த திராவிட கட்சிகள் ஒதுக்குகிறார்கள் என பல மேடைகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசியும் 2 திராவிட கட்சி தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்ததன் விளைவாக இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியை வழங்கி இருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது என்றும், இப்பதவியை வழங்கிய திமுக தலைவர், தமிழ்நாடு அரசின் முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் கழக முன்னோடிகள் அனைவருக்கும் மல்லர் சேனை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில தேவேந்திர குல சமுதாய அமைப்புகள் இதனை பற்றி குறிப்பிடுகையில், அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்க்கின்ற திமுக அரசு தொடர்ந்து சட்டமன்றத்தில் எமது சமூகத்தின் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றி எம் இன மக்களின் 70 ஆண்டுகளாக கரைபடிந்த சமூகத்தை தலை நிமிர்ந்து நடக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், இன்று திமுக அரசு எம் இன மக்களின் ஓட்டுக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டதில் எமக்கு செய்யும் நன்றி கடனாகவே இதனை கருதுகிறோம் என்றும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களின் நன்றிகள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. டிகேவி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன்.